Hi friends, hope all are doing well. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆன்லைன் சிமுலேட்டரை வச்சு எப்படி ஒரு verilog கோடை ரன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுக்கு நம்மள முதல்ல என்ன வேணும் அப்படின்னா கூகுள் குரோம்ல போய் EDA playground அப்படிங்கிறத நீங்க முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் குரோம்ல போய் EDA playground அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த EDA playground அப்படின்னு நம்ம ப்ரௌஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் EDA playground edit code. ஸோ இந்த லிங்கை நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது டெஸ்ட் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு விண்டோ. இந்த டெஸ்ட் பெஞ்ச் டாட் எஸ்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த எஸ்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிஸ்டம் வெரிலாக். ஸோ நார்மலாகவே சிஸ்டம் வெரிலாக் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் வெரிலாக் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. ஸோ காம்பினேஷன். ஸோ ஒரு வெரிலாக் கோட் VHDL அண்டு C++. நம்ம வெரிலாக் அப்படிங்கிற நம்மளோட கோடிங், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் வெரி ஹை ஸ்பீட் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் C++ லாங்குவேஜ். இது மூணும் சேர்ந்து கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜை தான் அல்லது ஒரு கோடிங் எஃபிஷியன்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிஸ்டம் வெரிலாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் டெஸ்ட் பெஞ்ச் டாட் எஸ்வி. இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, அது டிசைன் டாட் எஸ்வின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பெஞ்ச் டாட் எஸ்விக்கும் இந்த டிசைன் டாட் எஸ்விக்கும் முதல்ல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிசைன் டாட் எஸ்வி அப்படின்னா என்னன்னா ஹார்ட்வேர் கோட். அதாவது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட் அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கோட் நம்ம இந்த டிசைன் கோட்ல எழுதுறோம். ஸோ நம்மளோட அவுட்புட், நம்மளோட வேவ் ஃபார்ம், நம்மளோட சிமுலேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் செட் பண்றது, நம்ம கிளாக் பல்ஸ், நம்ம ரீசெட் செட் பண்றது, இந்த மாதிரியான சில பல செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் பெஞ்சில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டிசைன் விண்டோ அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. ஸோ கீழே உங்களுக்கு ஒரு கமாண்ட் விண்டோஸ் இருக்குதும். ஸோ இதுலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ரிமெம்பர் யுவர் பிளேகிரவுண்ட் டீடைல்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கான பிளேகிரவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கீழே நம்மளுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கோடை பொறுத்தவரை நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா EDA பிளேகிரவுண்டில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கோடு ரன் ஆகாது. ஸோ கோட் ரன் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வராது. ஸோ தேர்ஃபோர் நான் இங்கே லாகின் பட்டன் லாகின் சூஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே நம்மளுக்கு கேட்கும் என்ன இதில் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ நான் இங்கே கூகுளில் லாகின் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு லாகின் வித் கூகுள் அப்படின்னு சொல்லி நான் கூகுளில் கொடுத்துட்றேன். ஸோ தேர்ஃபோர் இட் சீம்ஸ் டு லாகின். ஸோ இப்போ எனக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கோட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கோட் சொல்லி தரப்போறேன் அப்படின்னா flipflop அப்படிங்கிற கோட் சொல்லி தரப்போறேன். ஸோ flipflop அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹோப் ஆல் யூ நோ. flipflop அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன? flipflop அப்படிங்கிறது என்னது? flipflop அப்படிங்கிறது ஒரு பைஸ்டேபிள் லாஜிக் எலமெண்ட். ஸோ இதில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இன்புட் பட் 2 அவுட்புட்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கான flipflopக்கான டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்தவரை 1 பிட் மெமரி செல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரே ஒரு பிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணியும் வைக்க முடியும். ஸோ டைப்ஸ் எல்லாமே நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட் ஆர் ஆல் த டைப்ஸ் அப்படின்னா SR flipflop, JK flipflop, D flipflop, T flipflop அப்படின்னு எல்லாமே தெரியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு D flipflop சொல்லி தரப்போறேன். ஸோ ஹவு டு சிமுலேட் அ D flipflop verilog code in the EDA playground. அதுதான் என்னோட டாபிக். நான் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கிறேன். ஸோ D flipflop பொறுத்தவரை உங்களுக்கு D flipflop அப்படின்னு வந்த உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா டிலேட் flipflop. அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அவுட்புட் டிலே ஆகி வருது. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், நார்மலா மண்டையில வச்சுக்கணும். ஸோ இட்ஸ் ஆக்ட்ஸ் as a buffer. ஸோ இந்த flipflop எனக்கு ஒரு பஃபர் மாதிரி ஆக்ட் ஆகும். நார்மலாக நம்ம எல்லா பஃபர்லையும் இந்த flipflop தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த flipflop பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னா என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே அவுட்புட் தான் வரும், பட் இன் டிலே கண்டிஷன். நீ கொடுக்கக்கூடிய இன்புட் அப்படியே அவுட்புட்ல வரும். நீ 2 கொடுத்தேன்னா 2 வரும், 4 கொடுத்தா 4 வரும். என்ன கொடுக்குறியோ அதே அவுட்புட்ல வரும், பட் டிலேவா வரும். ஓகேவா? ஸோ நார்மலா இந்த flipflop நம்ம எதுல இருந்து எடுப்போம் அப்படின்னா JK flipflopல இருந்து எடுப்போம். ஸோ அந்த D flipflop JK flipflopல இருந்து எடுப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் JK flipflopல
ஜேக்கும் கேக்கும் நடுவில் ஒரு நாட் கேட்டை நம்ம வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் வரும். அப்போ நாட் கேட் வச்சாலே அது என்னது? நாட் கேட் அப்படின்னா அது என்ன பண்ணும்? நாட் கேட் அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஸோ ஜே கே இது ரெண்டுமே டிஃபரெண்டா ஆக்ட் ஆகும். ரெண்டுமே உனக்கு சிமிலரா இருக்காது. இப்போ ஜே வந்து 0 அப்படின்னா கே வந்து 1 இருக்கும். கே வந்து 1 இருந்ததுன்னா ஜே வந்து 0 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஜே அண்ட் கே ஆர் டிஃபரெண்ட். ஸோ தஸ் 0 வந்துச்சு அப்படின்னா ஹியர் ஆல்சோ இட் சீம்ஸ் டு பி 0. 1 வந்துச்சு அப்படின்னா ஹியர் ஆல்சோ இட் சீம்ஸ் டு பி 1. ஸோ வி ஆல் நோ ஜே அப்படிங்கிறது செட் அண்ட் கே அப்படிங்கிறது ரீசெட் ஸ்டேட்டா உனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எல்லாருக்கும் தெரியும். QN is equal to D அப்படின்ட்டு. ஸோ QN அப்படின்னா என்னது? QN அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவுட்புட். நம்மளுக்கு அந்த கிளாக் டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் ஒரு அவுட்புட் கிடைக்கல, அந்த அவுட்புட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிலேட் அவுட்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலாகவே இதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப். இப்போ வாங்க நம்ம கோடிங்குள்ளே போகலாம். ஸோ கோடிங் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இந்த டிசைன், ஸோ கோட் யுவர் டிசைன் ஹியர்னு கொடுத்துருக்கா, இந்த விண்டோவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம கோடிங்கை டைப் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட லே அவுட் இதுதான். இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவைப்படுற மாதிரி டெஸ்ட் பெஞ்சில் மாற்றிக்கிறோம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு design.svல நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மாடியூல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் அல்லது இந்த கோடிங், அதாவது உங்களுக்கு வெரிலாக் கோடிங் which starts with the module and it is end with end module. ஸோ இது வந்து உங்களுக்கு மாடியூல்னு தொடங்கும், எண்ட் மாடியூல்னு முடியும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட கோடோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா மாடியூல், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த மாடியூல். ஸோ நான் இதுக்கான நேம் என்ன வைக்கிறேன் அப்படின்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னா வாட் ஆர் ஆல் த இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் டி ஃபிளிப் ஃப்ளாப். அப்போ சொல்லுங்க எனக்கு என்னெல்லாம் இன்புட்டு? கிளாக் ஒரு இன்புட்டாக இருக்கும், ரீசெட் ஒரு இன்புட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் டி அப்படிங்கிற எனக்கான ஒரு இன்புட்டு, அதாவது டி அப்படிங்கிறது எனக்கான என்னது? ஒரு இன்புட், அண்டு கியூ அப்படிங்கிறது என்னோட டி ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட். ஹோப் யூ ஆல் நோ. ஸோ இப்படி டி கியூ அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் என்ன சொல்றது, வி ஆர் ஆல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம், நம்மளுக்கு தேவையான மாதிரி ஸ்டாண்டர்டா சொல்றேன். ஸோ டி அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன், டேட்டா இன் அப்படின்னு போட்டுக்கிறேன். கியூ அப்படிங்கிறத வந்து டேட்டா அவுட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதுல வந்து நம்ம வந்து நம்மளோட மாடியூல், அந்த மாடியூல் நேம், அதுக்கப்புறம் இது. ஸோ இதுதான் மாடியூல், இது வந்து எனக்கான மாடியூலோட நேமு, அண்ட் தென் இது எல்லாமே எனக்கு என்னது? இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டாவது லைன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா தனித்தனியா இதை வந்து எழுதணும். ஸோ வாட் ஆர் ஆல் த இன்புட்ஸ் பிரசன்ட் இன் த டி ஃபிளிப் ஃப்ளாப் அண்ட் வாட் ஆர் ஆல் த அவுட்புட் பிரசன்ட் இன் த டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படின்ட்டு தனித்தனியா ஐ வாண்ட் டு கிளாசிஃபை. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இன்புட்டை பொறுத்தவரை நான் வந்து காமன் இன்புட் என்னது? கிளாக் அண்டு ரீசெட். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன பண்ணிருங்க அப்படின்னா மறக்காம செமிகோலன் போட்டுருங்க. ஸோ கிளாக், ரீசெட் இது ரெண்டு இன்புட். ஸோ எனக்கு இன்னொரு இன்புட்டும் இருக்கு. என்ன இன்புட்? இன்புட் டேட்டா இன். ஸோ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 8 பிட் எடுத்துக்கிறேன். ஸோ 8 பிட் எடுக்கிறதுனால ஐ எம் கோயிங் டு, நான் இங்க என்ன எழுதுறேன் அப்படின்னா 7 down 0. ஸோ சின்ஸ் I took 8 bit. ஸோ நான் இங்க 8 பிட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால 7 down 0 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். oops 0. ஓகே, ஸோ டேட்டா இது என்னது? எனக்கான டேட்டா இன். ஸோ இது வந்து எனக்கான இன்புட். நெக்ஸ்ட் என்னோட அவுட்புட்டை நான் எடுக்கணும். ஸோ ஃபார் தட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அவுட்புட். ஸோ இங்க நான் அவுட்புட்டை ரெஜிஸ்டர் பண்றேன். ஸோ அவுட்புட் ரெஜிஸ்டர் 7 down 0. இது வந்து எனக்கு டேட்டா அவுட். ஓகே, ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுதான் எனக்கான இந்த 3 இருக்குல்ல, இன்புட், கிளாக், ரீசெட், இன்புட்.
ஸோ நமக்கான 8 பிட் டேட்டா இன், அடுத்து அவுட்புட். ஸோ என்னோட 8 பிட் டேட்டா அவுட். இது மூணு தான் எனக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் எனக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் டிக்ளரேஷன் பார்ட். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ரொசீடியூரல் பிளாக் எழுத போறேன். ஸோ ப்ரொசீடியூரல் பிளாக் அப்படின்னா என்னது? ஸோ நான் வந்து இன்புட் அவுட்புட் மட்டும் அசைன் பண்ண எனக்கு என்ன ஆகாது, சிமுலேட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணணும், ஸோ வாட் பர்பஸ் ஐ எம் கோயிங் டு சிமுலேட். ஸோ எப்படி எந்த சோர்ஸ்ல எனக்கு சிமுலேட் ஆகுது, அதுக்காக நம்ம எழுதக்கூடிய பிளாக் தான் ப்ரொசீடியூரல் பிளாக் அல்லது ப்ரொசீஜர் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிளாக்ல நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா ஆல்வேஸ், ஸோ always at positive edge clock begin. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், எப்போவுமே என்னோட clock வந்து which begins at the positive edge. ஸோ அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து ஒரு கோடை கொடுத்தாச்சு. ஸோ if reset equal to high. ஸோ இங்க எனக்கு ரீசெட் வந்து எப்போ ஹையா இருக்கோ begin data out equals to 0 இருக்கணும். ஸோ என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எனக்கு எப்பவுமே என்னோட கிளாக் பல்ஸ் வந்து பாசிட்டிவ் எட்ஜில் பிகின் ஆகணும். if எனக்கு ரீசெட் வந்து ஈக்குவல்ஸ் டு ஹை 1 அப்படின்னு ஆச்சு, ஹை ஆச்சு அப்படின்னா என்னோட அவுட்புட் டேட்டா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னன்னா ஜே கே, அது ரெண்டுத்துலையும் நான் ஜேக்கும் கேக்கும் நடுவில் ஒரு நாட் கேட்டை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடுது, டி ஃபிளிப்ஃப்ளாப் வந்துடுது. ஸோ அதனால நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட் 1ன்னா 0. ஸோ ரீசெட் எப்போ எனக்கு ஹை ஆகுதோ அப்போ எனக்கு அவுட்புட், ஸோ என்னோட டேட்டா அவுட் வந்து விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இஃப் கண்டிஷனை எண்ட் பண்ணிக்கிறேன். எல்ஸ் லூப்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டேட்டா அவுட் which is greater than or equal to data in, data out which is greater than or equal to data in. Okay, so இது நான் எதுக்கு இங்க நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னா, so I'm going to assign that data out is directly assigned to the data in. So if reset equals to 1 அப்படின்னு எனக்கு வந்துச்சு அப்படின்னா, ஸோ டேட்டா அவுட் வந்து எப்படி இருக்கணும், 1 0 இருக்கணும். else data out which is directly assigned to the data in. So that is the input signal which we are going to generate through the test bench. So இந்த data in இருக்குல்ல, இந்த data in தான் என்ன பண்ண போறேன், we are going to generate through this window. இந்த test bench windowல இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், generate பண்ணி பார்க்க போறோம். So now I am going to write a command like that. Oops. Okay, so the generated data for data in is passed to data out. So நான் இங்க என்ன கமாண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னா generated data for data in, data inல நான் என்ன டேட்டாவை ஜெனரேட் பண்றனோ அது அப்படியே is passed to the data out. அது அப்படியே எனக்கு எங்க பாஸ் ஆகணும், which is directly assigned to the data out. இதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த else கண்டிஷன்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கமாண்ட் எழுதியிருக்கேன். ஸோ நவ் நெக்ஸ்ட் இதை எண்ட் பண்ணி அவ்வளோதான், எண்ட் மாடியூல் கொடுக்குறோம். ஸோ இதுதான் என்னோட டிசைன் கோட். ஸோ டிசைன் கோடை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக முதல்ல மாடியூலில் ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் மாடியூலில் முடிக்கணும்.
ஸோ மாடியூலுக்கு அப்புறம் எனக்கு வந்து மாடியூலோட நேம் வேணும். ஸோ நான் இங்கே டிஎஃப்எஃப் டி ஃப்ளிப்ஃப்ளாப்னு வச்சிருக்கிறேன். அந்த மாடியூல் நேமுக்கு அப்புறம் என்னெல்லாம் இன்புட் என்னெல்லாம் அவுட்புட் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ நம்ம சி ப்ரோக்ராம் எழுதுவோம்ல, என்னெல்லாம் நம்ம நம்பர்ஸ் எடுத்துருக்கிறோம், எண்ணு இது மாதிரி அசைன், அதே மாதிரி தான் நான் இங்கே என்னெல்லாம் எடுத்துருக்கிறேன், கிளாக், ரீசெட், டேட்டா இன், டேட்டா அவுட் இதெல்லாம் எடுத்துருக்கிறேன்னு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனித்தனியா இதெல்லாம் இன்புட்பா, இதெல்லாம் அவுட்புட். இன்புட்டுக்கு நான் எவ்வளவு கொடுக்குறேன், அவுட்புட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்புட் வந்து எனக்கு என்னது காமனா கிளாக், ரீசெட்ங்கிறத இன்புட். அதுக்கப்புறம் எனக்கான டேட்டா இன், அதுல நான் எவ்வளவு டேட்டா கொடுக்குறேன்னா 8 பிட் டேட்டா கொடுக்குறேன். ஸோ 7 down 0 போட்டாச்சு. அவுட்புட்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், அதே 7 down 0, ஏன்னா எனக்கு தெரியும் data in which is directly assigned to the data out. ஸோ அதனால அப்படியே கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் இன்புட் அவுட்புட். இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீடியூரல் பிளாக்ல வரோம். ப்ரொசீடியூரல் பிளாக்கை பொறுத்தவரை ஆல்வேஸ் அட் பாசிட்டிவ் எட்ஜ் எனக்கு கிளாக் பிகின் ஆகணும். அப்போ ரீசெட் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று டேட்டா அவுட் வந்து ஈக்குவல் டு டேட்டா அவுட் எனக்கு லோவா இருக்கணும், அல்லது எல்ஸ் data out directly assigned to the data in இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த data out is directly data inல என்ன கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா data for data in is passed to data out. அதுதான் இந்த else கண்டிஷன்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ இவ்வளவுதான். ஸோ இது வந்து எனக்கான டிசைன். இப்போ நம்ம மெயின் இதுக்கு வரோம். ஸோ இது வந்து லே அவுட், இது முடிச்சாச்சு. ஸோ நவ் we going to make the main part of this simulation. So adan test bench. So in the test bench la I am going to test this layout by using my informations. So adla na first enna pandren, inge na enna pandren, I am going to start with module and end with the end module. Simple da. ஸோ மாடியூலுக்கு அப்புறம் இங்கே எனக்கான மாடியூல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் பெஞ்சு, ஸோ அதுவே நான் டிபின்னு கொடுத்துக்கிறேன் ஈஸியாக. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம அங்கே இன்புட்டுன்னு கொடுத்தது எல்லாமே நம்ம அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமா? ஸோ இங்கே பாருங்க, இன்புட் ரெண்டுமே நம்ம வந்து என்ன பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே நம்ம இங்கே பெருசாக பண்ணல. ஸோ ஐ எம் கோயிங் டு, ஸோ எப்போவுமே டெஸ்ட் பெஞ்ச் எழுதும் போது ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இன்புட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்டரில் கொடுப்போம், அவுட்புட் வந்து ஒயர் கனெக்ஷனில் கொடுப்போம். ஸோ இன்புட் வந்து ரெஜிஸ்டர், அவுட்புட் வந்து ஒயர். ஸோ மாடியூல் டிபியில் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், REG போட்டுட்டு கிளாக் கமா ரீசெட், அதே மாதிரி REG அதில் ஸோ என்னோட 8 பிட் oops sorry guys, technical error. So 8 bits data in wire. So wire வந்து நான் எதுக்கு சொல்லியிருக்கிறேன், அவுட்புட்டுக்கு. ஸோ data out. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்த இன்புட் அவுட்புட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் தட் we have to instantiate the design. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்ஸ்டன்டியேட் பண்ண போறோம். அதாவது என்னோட டிசைனை வந்து ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டன்ட் இட். ஸோ லெட்ஸ் ரைட் டவுன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ டி ஃபிளிப்ஃப்ளாப். ஸோ நார்மலா DUT வந்து நான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் போடுவேன். ஸோ டிசைன் அண்டர் டெக்ஸ்ட். ஸோ நம்ம இந்த இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்ட் அப்படின்னே நான் உங்களுக்கு போட்டு இதுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்டன்ட் கிளாக் கமா ரீசெட் கமா டேட்டா இன் கமா டேட்டா அவுட். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், ஸோ எல்லா என்னோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை இன்ஸ்டன்டியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிசைனை வந்து ஐ எம் கோயிங் டு, ஸோ இதுதான், ஸோ இந்த டிசைனில் இருக்கிறது எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு இன்ஸ்டன்டியேட் பண்ணியாச்சு. நவ் ஐ எம் கோயிங் டு இனிஷியேட். ஸோ இனிஷியல்
begin, which going to be begin. So when clock equals to 0, okay, when clock equals to 0, forever hash 5 ns clock equals to negotiate clock. Okay va? Oops. Negotiate clock. So நம்ம இங்க என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, so initial begin பண்ணிட்டு, so when clock equals to low forever hash 5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கான delay. ஓகேவா? so hash 5 அப்படிங்கிறது என்னோட 5 nanosecond அப்படிங்கறத நான் delay கொடுத்திருக்கேன். so where clock which is equals to negotiate. so negotiate அப்படினா என்னது? negotiate அல்லது இந்த மாதிரியான வார்த்தை what do you mean by negotiate? so negotiate அப்படிங்கிறது inverse அப்படினு நம்ம சொல்லிக்கலாம். so inverse, so இங்க நான் கொடுத்திருக்க கூடியதுக்கு inverse வந்து which is equal. நம்ம ஏற்கனவே இங்க சொன்னதுதான் data out data in, அதே கான்செப்ட். complementary, inverse, negotiate எப்படினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், negotiation எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். so இதுக்கு அப்புறம் I am going to end பண்ணிட்டோம். ஓகேவா? so இந்த initial begin ல இருந்து எனக்கு என்ன, நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, so this line of code will help us to generate the clock pulse. so இந்த இந்த கோட் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா clock pulse ஜெனரேட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். ஓகே, for 5 nanoseconds நான் இங்க வந்து என்ன கொடுத்திருக்கேன், hash 5 கொடுத்திருக்கேனா. so அப்போ இந்த hash 5 எது கொடுத்திருக்கேன்னா for 5 nanoseconds it will be 0. so ஒரு 5 nanosecondsக்கு இந்த clock pulse will be 0 and for another 5 nanoseconds it will be high, that is 1. so 5 nanosecondsக்கு இது 0 ஆ இருக்கும் and அடுத்த 5 nanosecondsக்கு அது 1 ஆ இருக்கும். so அதுதான் நான் இங்க negotiation contentல சொல்லிருக்கேன். like that the clock will keep on repeating. so இது வந்து எனக்கு என்னது repetitive-ஆ நடந்துக்கிட்டே இருக்கும். so இதுதான் clock-க்கான clock pulse generate பண்றதுக்கான கோட் இவ்வளவுதான். so initial begin பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், end பண்ணிட்டேன். so next நான் reset-க்கு கோட் எழுத போறேன். so அதுக்கு இதே மாதிரி initial begin, ஓகேவா? so initial begin. so நான் இங்க வந்து reset-க்கு கோட் எழுதுறேனா, அப்ப reset equals to high. so reset equals to high. so அங்க கொடுத்த அதே delay hash 5 nanosecond, hash 5 nanosecond. ஓகேவா? so அப்போ இந்த reset equals to 1 இருக்குல்ல, இந்த reset equals to 1 வந்து எதை வந்து உனக்கு இது பண்ணும் அப்படின்னா, இந்த the data out which is greater than or equal to 0 அப்படின்னு எழுதியிருக்கோம்ல, data out which is directly equals to low அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம்ல, அதுக்கு வந்து இது அசைன் ஆகும். சரியா? so இந்த reset equals to 1 வந்து இந்த டிசைன்ல வந்து எனக்கு அசைன் ஆகும். இதே மாதிரி next, அதாவது whenever the reset is high, okay, whenever the reset is high, see, whenever the reset is high after 5 nanoseconds, okay, after 5 nanoseconds, control is it, oops, after 5 nanoseconds it will be reached to low. okay, so it will be reached to the low condition. so இந்த reset equals to 1 அப்படிங்கிறது எனக்கு இந்த data out அதுக்கு வரும், and then reset equals to 0, அதாவது reset வந்து low அப்படிங்கிறது இந்த data out which is directly assigned to the data in க்கு வரும். இவ்வளவுதான், simple.
Okay va? After 5 nanoseconds it will be repeated. Next, so after 5 nanoseconds, it will be repeated. So I want to repeat data in 5 transactions. So அதுதான். So எனக்கு வந்து இந்த data வந்து எனக்கு என்ன பண்ணனும் அப்படினா 5 transactionல I want to repeat. So அதனால நான் இங்க என்ன எழுதுறேன் அப்படினா repeat 5 repeat 5 அப்படினு ஒரு இத கொடுக்கிறேன். So and then since the condition is that every positive edge of the clock, right? So I am going to use here at positive edge clock begin, which gives in the design window. So I want to repeat for this data in 5 transactions. So அதனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் இந்த லைனை கொடுத்திருக்கேன். So at every positive edge of clock it is going to generate data is going to generate some random value. அவ்வளவுதான். ஓகேவா? So அதுக்கு தான் நான் இது பண்ணிருக்கேன். So நான் வந்து சொன்னேன், so and also it wants to generate some random values அப்படினு ஒன்னு சொன்னேன். So the random values generate பண்ணனும் அப்படினா I want to give some input. So அதனால நான் என்ன பண்றேன் data in, ஓகேவா, data in equals to dollar என்ன சொன்னோம் random. So random values எனக்கு வந்து it wants to generate. So for 5 transaction, the 5 transactionக்கு நான் எந்த நம்பர்னு கொடுக்கல, அதுவே எனக்கு என்ன பண்ணும் அப்படினா ரேண்டமா ஒரு வேல்யூவை ஜெனரேட் பண்ணும். நம்ம எப்படின்னு அந்த வேவ் ஃபார்ம்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? So now I am going to end this begin. இந்த begin நான் என்ன பண்றேன் reset begin end பண்ணியாச்சு. So நான் இங்க என்ன பண்ண போறேன், I am going to give another hash. இங்க இன்னொரு hash, நம்ம ஏற்கனவே இங்க ஒரு hash கொடுத்திருக்கோம், இன்னொரு hash நான் கொடுக்க போறேன். hash அப்படினாலே உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கேன் டிலே அப்படி. So இங்க நான் என்ன பண்றேன் அப்படினா hash 150. I am going to write 150 ns. Okay, so 150 ns. So நான் இங்க என்ன வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கிறோம், I am going to make this transactions. So நான் இங்க என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு another hash நான் வந்து கொடுத்திருப்பேன் 150 ns. So இந்த hash கொடுத்துட்டு I am going to finish. So I want to finish it. So finish. So dollar symbol போட்டு finish பண்ணியாச்சு. Next இந்த இதை வந்து என்ன பண்ணிடுறேன் end பண்ணியாச்சு. பண்ணிட்டோமா? பண்ணியாச்சு. Now so இது இவ்வளவும் கொடுத்துட்டே அப்படின்னா உனக்கு கோட் வந்து ரன் ஆகி கீழே இருக்கக்கூடிய இந்த விண்டோல உனக்கு வந்து என்ன வந்துரும் அப்படின்னா அவுட்புட் வந்துரும். பட் so that's not our task. We want to generate the waveform. So அதுக்கு waveformக்கு நான் என்ன பண்ணனும், தனியா ஒரு கோட் வந்து இதுல எழுதணும். So நீங்க ChatGPT ல எல்லாம் எடுத்துக்கலாம் கோட. So எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பட் ஆனா கோட நீங்களே எழுத பாருங்க. அது மட்டும் இல்லாம ChatGPT ல எடுக்கக்கூடிய கோட்ல இந்த கீழ நான் இப்ப எழுதக்கூடிய இந்த செட் ஆஃப் ஸ்டான்சாஸ் இருக்காது. So அதனால நீங்க எடுத்தா கூட இந்த இது வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வந்து கிடைக்கும். So அதான் சொல்லியிருக்காங்க. So initial begin. So dump file. So dump file I want to assign some set of names. So I going to be test.vcd அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். test.vcd அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் அதே மாதிரி டாலர் சிம்பிள் போட்டுட்டு dump file 1.
ஸோ ஐ வாண்ட் டு பி ஜென்ரேட்டிங். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்துடும், வேவ் ஃபார்ம் எனக்கு கிடைச்சு. ஸோ எண்டு மாடியூல் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு தான் என்னோட கோட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ மாடியூல் நம்ம டெஸ்ட் பெஞ்ச் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மாடியூல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எண்ட் மாடியூல் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ எனக்கு அடுத்து மாடியூல் நேம் கொடுத்துட்டு இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பண்ணுறோம். இன்ஸ்டன்ட் பண்ணிட்டு கிளாக்குக்கு வந்து ஒரு கோட் எழுதுகிறோம், ரீசெட்டுக்கு கோட் எழுதியிருக்கிறோம், சர்டன் கோட். அதே மாதிரி ஹேஷ் வச்சுட்டு எனக்கு வந்து என்னது இந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிறதுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் கோட் எழுதியிருக்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ChatGPTலேருந்து எடுத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கோட் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வேவ் ஃபார்ம் வரும். ஸோ டம்ப் ஃபைல் வேணும் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த EDA பிளே கிரவுண்டில் 3 இது பண்ணணும், ஒரு 3 வேலை பண்ணணும். ஸோ 3 வேலை முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா நானும் மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதை சொல்லிட்டு இருந்தால் டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லலை, அப்படின்னு சமாளிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 3 டைப்ஸ் ஆஃப் 3 இது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று வந்து லாகின், அது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். லாகின் பண்ண சொன்னேன், லாகின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சில செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணணும் இந்த இடத்துல. இதுதான் நம்மளுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே தான் இருக்குது. இதான் நான் இப்போ உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதுதான் எனக்கான செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, செட்டிங்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து பண்ணணும். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். பெரிய ஒன்றும் விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு செலக்ட் த லாங்குவேஜ் ஃபார் த கோட். ஸோ என்னோட கோடுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பெஞ்ச் ப்ளஸ் டிசைன் அப்படின்னு ஒன்று இருக்கா, இதுதான் எனக்கான லாங்குவேஜை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போய் பார்க்குறேன். ஸோ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து சிஸ்டம் வெரிலாக், VHDL, ஸ்பெக்மேக், பைத்தன் ப்ளஸ், பைத்தன் ஒன்லி, C++, Perl, CH அப்படின்ட்டு நிறைய டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே SP சிஸ்டம் வெரிலாக் பண்ணுறதுனால அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸோ 2 இது சொல்லிட்டேன், லாகின் பண்ணணும், 2வது என்ன பண்ணணும், இந்த லாங்குவேஜை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். 3வது சிமுலேட்டரை வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிமுலேட்டர் செலக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிமுலேட்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் அண்ட் சிமுலேட்டர் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த இருக்கா டூல்ஸ் அண்ட் சிமுலேட்டர், காப்பி ஆக மாட்டேங்குது. இந்த டூல்ஸ் அண்ட் சிமுலேட்டருக்குள்ளே போய் இங்கே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் சிமுலேட்டர்ஸ் இருக்கும். கம்பைலர்ஸ் இருக்குது, ஃப்ரீ சிமுலேட்டர்ஸ் இருக்கும், சிந்தசைசர்ஸ் இருக்கும், கமர்ஷியல் சிமுலேட்டர்ஸ் இருக்கும். இந்த கமர்ஷியல் சிமுலேட்டர்ஸுக்குலாம் நம்மளுக்கு வேலிட் அக்கௌண்ட் வேணும். அதனால இப்போதைக்கு கமர்ஷியல் சிமுலேட்டரை வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேவா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னா, ஃப்ரீ சிமுலேட்டரில் அக்ராஸ் வெரிலாக் 0.97 வந்து சூஸ் பண்ணியாச்சு. பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இது மட்டும் கொடுத்தா எனக்கு வேவ் ஃபார்ம் வந்துடுமா? நீங்கள் தான் சொன்னீங்க இந்த இனிஷியல் இந்த கோடு கொடுத்தாலே எனக்கு வேவ் ஃபார்ம் வந்துடும். அது மட்டும் கொடுத்தா வேவ் ஃபார்ம் வராது. வேவ் ஃபார்ம் வரும், பட் ஆனால் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. நம்மளுக்கு வந்து அது வந்து விசிபிளாக இருக்காது. ஸோ எனக்கு வேவ் ஃபார்ம் விசிபிள் ஆகிறதுக்கு ஐ வாண்ட் டு சூஸ் ஓப்பன் இபி வேவ் ஆஃப்டர் ரன் அப்படின்ட்டு ஒரு இங்கே இது ஒன்று இருக்கும். ஓப்பன் இபி வேவ் ஆஃப்டர் ரன். இந்த இது கொடுத்தா மட்டும்தான் எனக்கு ரன் ஆகி அவுட்புட் வந்து வேவ் ஃபார்மில் வரும். ஸோ நம்ம சிமுலேட் பண்ணதே வேவ் ஃபார்மில் எனக்கு அவுட்புட் வரணுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால இந்த ஓப்பன் இபி வேவ் ஆஃப்டர் ரன் கொடுத்துக்கிறோம். இபி வேவ் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிள் EDA பிளே கிரவுண்ட் வேவ் ஃபார்ம், அதான் இபி வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்பன் இபி வேவ் கொடுத்துட்டு நான் ஐ எம் கோயிங் டு ரன். ஸோ ரன் பண்ணிட்டோம். ரன் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்க. ஓ காட். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 18 தப்பு இருக்குது, சரியா. ஸோ என்னெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தப்பை திருத்துவோமா? ஓகே ஃபைன். ஸோ என்ன தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இந்த இடத்துல செமிகோலன் வைக்கலாம் நம்ம. ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் செமிகோலன் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் நான் எந்த இடத்துலையுமே செமிகோலன் வைக்கலை. முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம் வருதானு. வரணும். யா. ஸோ உங்களுக்கு
சம்டைம்ஸ் நீங்க கரெக்ட் சிமுலேட்டரை செலக்ட் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரியான உங்களுக்கு இது வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிமுலேட்டர் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்னாப்சிஸ் விசிஎஸ் அப்படின்னு இருக்கா, இந்த சிமுலேட்டர் நான் செலக்ட் பண்ணி இப்போ ரன் பண்றேன். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, யூசர் வேலிடேஷன் ரெக்யர்ட். ஸோ எனக்கு வந்து ஒரு வேலிட் அக்கௌண்ட் வேணும். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரியான சிமுலேட்டர் யூஸ் பண்ணாலும் ப்ராப்ளம், அல்லது மிஸ்மேட்ச் சிமுலேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் இது மாதிரியான கோட் வந்து ரன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ரீ சிமுலேட்டர்ஸில் இந்த இக்காரஸ் வெரிலாக் 0,9.7 இருக்குல்ல, இந்த ஃப்ரீ சிமுலேட்டர் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கமர்ஷியல் சிமுலேட்டரில் இந்த ஆல்டெக் ரெவேராக்கு எந்த ஒரு வேலிடேஷனும் காமிக்கல இப்போதைக்கு. ஸோ அந்த ஆல்டெக் ரெவேரா எந்த டைப் ஆஃப் ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு இந்த சிமுலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரன் ஆகுது. ஸோ எனக்கு இவ்வளோ நேரம் நான் வந்து என்னது தப்பு இருக்குது கோடிங்கில் தப்பு இருக்குன்னு நான் பார்த்தேன். பட் எனக்கு கோடிங்கில் தப்பு இல்லை, நான் வந்து சிமுலேட்டர் நான் தப்பாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்களும் விட்டுறாதீங்க. ஸோ சிமுலேட்டர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது ஆல்டெக் ரெவேரா அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த எக்காரஸ் வெரிலாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் பண்ணுனா எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன வந்துருச்சு, அவுட்புட் வந்து வேவ் ஃபார்மாக எனக்கு அப்போமே கிடச்சிட்டு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய வேவ் ஃபார்மை வச்சு நான் உங்களுக்கு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நல்லா பாருங்கள், கிளாக்கை பாருங்கள். ஸோ we want to check the waveform as well as we want to see the values. There are 5 random values. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, there are 5 random values. So 5 random values இருக்குது, 1 2 3 4 5 1 2 3 4 5. So 5 random values. So clock பாரு. So first clock வந்து 0 to 5. first 5 nanosecondsக்கு எனக்கு 0, அதாவது clock value வந்து clock is low. அடுத்த 5 seconds 5 to 10 எனக்கு clock வந்து ஹையா இருக்கு. இதே மாதிரி ரிப்பீட்டேட்டிவா எனக்கு என்னது clock வந்து போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ரீசெட்டுக்கு வாங்க. ரீசெட்டை பொறுத்தவரை ரீசெட் வந்து கீழே எனக்கு இருக்கு பாருங்க. ரீசெட்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 0 to 5 ரீசெட் வந்து எனக்கு ஹையா இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் 5 எனக்கு வந்து எனக்கு எப்படி இருக்குது, ரீசெட்டு அட்டைன்ஸ் 0, அதாவது லோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் டேட்டா இன் எனக்கு நான் வந்து 8 பிட்ல கொடுத்தேன்ல, அது அப்படியே இருக்குது பாருங்க, டேட்டா இன். ஸோ when the clock when the reset are high it doesn't generate any value. ஸோ இந்த பாருங்க, ரீசெட் எனக்கு ஹையா இருக்கும்போது it doesn't send any value, but after this once the reset is made low in the next positive edge of the clock we can see. ஸோ நம்ம எனக்கு என்ன தெரியுது எனக்கு, ஸோ அடுத்து எனக்கு இதில் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஹை ஆயிருச்சு. ஸோ therefore ஸோ இன்புட் அதாவது டேட்டா இன் will generate a random value that is 24. ஒரு 24ன்னு ஒரு நம்பர் இருக்கா, இந்த ரேண்டம் வேல்யூ எனக்கு என்ன பண்ணிருக்கு, இது ஜென்ரேட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு என்ன இருக்கு, ஜென்ரேட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸோ டேட்டா அவுட். சிமிலர்லி ஃபார் டிரான்சாக்ஷன், ஸோ டேட்டா அவுட் எனக்கு என்னது பாருங்க, அதே மாதிரி. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதே 24 தான் எனக்கு கிடச்சிருக்கு, பட்டு டிலே ஆகி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே டி ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். டி ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னாலே நான் என்னன்னு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. டி ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படின்னாலே எனக்கு இன்புட்ல என்ன கிடைக்குதோ அதே தான் அவுட்புட்ல கிடைக்கும். எனக்கு இன்புட்ல என்ன வேல்யூ கிடைக்குது, இன்புட்ல எனக்கு என்ன இது கிடைக்குதோ அதே தான் அவுட்புட்ல கிடைக்கும், ஆனால் டிலே ஆகி கிடைக்கும். ஸோ கிவன் இன்புட் விச் இஸ் ஈக்குவல் டு த அவுட்புட். பாரு, ரேண்டமா எனக்கு வந்து 24 அப்படிங்கிறது அது எடுத்திருக்குது இன்புட்டு, அதே இன்புட்டு தான், அதே தான் எனக்கு என்னது இங்கேயும் 24 அவுட்புட் இருக்கு, பட்டு இன் டிலேவா எனக்கு வந்து என்னது அது வந்து கிடைச்சிருக்கு, டிலேவா எனக்கு வந்து அது கிடைச்சிருக்கு. அவ்வளோதான். ஸோ ஹோப் காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் வந்து கோடிங்கில் நிறைய தப்பு விட்டுருந்தேன். ஸோ அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, செமிகோலன் வந்து சில இடத்துல வந்து போடலை. ஸோ நீங்கள் வந்து செமிகோலன் எல்லாத்துக்குமே போட பாருங்கள். அண்ட் தென் சிமுலேட்டர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எதனாலும் பண்ண ஆரம்பிங்க. ஸோ டிசைன் அப்படிங்கிறது நான் எப்போவுமே சொன்ன மாதிரி ஒரு லே அவுட். அதை நம்ம என்ன, எனக்கு இப்போ கிளாக் வந்து எனக்கு வரக்கூடிய எனக்கு இபி வேவில் எனக்கு கிளாக் இவ்வளோ வேணும், ஸோ எனக்கு ரீசெட் இவ்வளோ வேணும், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து எனது இந்த இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரியான எனக்கு தேவைப்படுற டெஸ்ட்லாம் நான் வந்து டெஸ்ட் பெஞ்சில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So thanks for watching.